இப்போ நம்ம பார்க்க போறது ரோட் மேப். ரோட் மேப் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. சிம்பிள் தான். அதாவது ஒருத்தர் தெரியாத நபருக்கு நம்ம எப்படி தமிழ்ல பதில் சொல்லுவோமோ, அதே போல தான் இப்போ நம்ம இங்கிலீஷ்ல அவங்கள கைட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு சில கீவேர்ட்ஸ் மட்டும் குடுக்குறேன். அத நம்ம ஈஸியா புரிஞ்சுட்டா, நம்ம ஈஸியா வந்து நம்ம 2 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து கோ ஸ்ட்ரெய்ட் அப்படின்றது நேரா போங்க அப்படின்னு சொல்றது. டர்ன் லெஃப்ட் ஆர் டர்ன் ரைட் அப்படின்றது ஒண்ணு லெஃப்ட்ல திரும்புங்க, இல்லன்னா ரைட்ல திரும்புங்க அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வாக் அலாங் த ரோட். அதாவது இதே ரோட்ல போங்க. நீங்க வந்து உங்களோட டெஸ்டினேஷன ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அது. வாக் பாஸ்ட் அப்படின்னு இப்ப இத தாண்டி போங்க. அதாவது இந்த கடைய தாண்டி போங்க. இந்த பீச்ச தாண்டி போங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் தாண்டி போறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் த ரோட். கிராஸ் த ரோட்னா ஒரு ரோட்ல இருந்து இன்னொரு ரோடு மாறுறது. மாறி போகும்ல. மாறி நம்ம கிராஸ் பண்ணி போகும். ஸோ, அதுக்கு அந்த கிராஸ் த ரோட் யூஸ் பண்ணலாம். ஃபைனலா நம்ம அந்த இடத்த ரீச் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு ஆப்போசிட்லயோ, இல்ல நியர்லயோ ஏதோ ஒரு ஷாப்போ இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கும். ஸோ, அப்ப என்ன யூஸ் பண்ணணும் அப்டின்னா, யூ வில் ரீச் நியர் ஆர் ஆப்போசிட் டூ த சம்திங். ஏதோ ஒரு கடை பேரோ என்னவோ இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 2023ல கேட்ட கொஸ்டின் பேப்பர். இப்போ ஒரு ஒரு பெர்சன எப்படி நம்ம ராஜா ஸ்டோருக்கு ஆ வழி சொல்லப் போறோம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழ்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸியா இங்கிலீஷ்ல எழுத முடியும். ஓகேவா? ஸோ நான் தமிழ்ல சொல்றேன். நம்ம நார்மலா எப்படி சொல்லுவோம்? ஆ இப்ப நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டா போங்க. ஸ்ட்ரெய்ட்டா போனா ஒரு மெயின் ரோடு வரும். அந்த ஆ மெயின் ரோட்ல இருந்து லெஃப்ட் எடுங்க. லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு பஸ் ஸ்டாப் ஒண்ணு வரும். அந்த பஸ் ஸ்டாப்ப தாண்டி போங்க. அதே ரோட்ல போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ ஆப்போசிட்ல ராஜா ஸ்டோர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். இதுதான் ரோட் மேப். இந்த ரோட் மேப்புக்கு 2 மார்க் தராங்க. அது எப்படி தராங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆ இந்த ஒரு 4 பாயிண்ட் எழுதுனாலே உங்களுக்கு 2 மார்க் குடுத்துருவாங்க. பிளஸ் வந்து அந்த 4 பாயிண்ட்லுமே எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல அப்படின்னாவே, அவங்க என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல் மார்க் புரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரோட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா, 9த்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ, நீங்க 9த், 10த், 11த், 12த் இந்த 4 கிளாஸஸ்க்குமே இந்த ரோட் மேப் வரும். ஈஸியா நம்ம 2 மார்க் எடுக்க முடியும். ஸோ, கிளியரா புரிஞ்சுங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சம் கீவேர்ட்ஸ் மட்டும் குடுத்துருக்கேன். அதபடியே நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு கைட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? கோ ஸ்ட்ரெய்ட். நம்ம வந்து நேரா போக போறோமா? ஒரு பென்சில் எடுத்து போட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ரெய்ட்டா நம்ம போக போறோம். ஸோ வந்து என்ன பண்ணுவோம்? கோ ஸ்ட்ரெய்ட்ன்னு எழுத போறோம். கோ ஸ்ட்ரெய்ட். என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஸ்ட்ரெய்ட்டா போயிட்டாச்சா? ஸோ இப்போ ஸ்ட்ரெய்ட்டா போனோனே என்ன இத ரீச் பண்றோம்? மெயின் ரோட்ட. ஸோ வந்து ரீச் த மெயின் ரோட் அப்படின்னு எழுத போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, மெயின் ரோட்ட ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? இப்போ ஒண்ணு லெஃப்ட்ல திரும்புங்க அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ வந்து டர்ன் லெஃப்ட்ன்னு வருமா? நெக்ஸ்ட் லெஃப்ட் திரும்பிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பஸ் ஸ்டாப் இருக்கு. பஸ் ஸ்டாப்ப தாண்டி போங்க அப்படின்னு சொல்ல போறோமா? அப்ப தாண்டி போங்க என்னது? வாக் பாஸ்ட். வாக் பாஸ்ட் த பஸ் ஸ்டாப் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் இப்போ பஸ் ஸ்டாப்ப தாண்டி போயாச்சு. இதே ரோட்ல போங்க. இதே ரோட்ல போனீங்கன்னா, நீங்க ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதே ரோட்ல போணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வாக் அலாங் த வாக் அலாங்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வாக் அலாங் த மெயின் ரோட் அப்படின்னு சொல்லணும். வாக் அலாங் த மெயின் ரோட். இதே மெயின் ரோட்ல போவோம்ல. ஸோ, அதனால தான் வாக் அலாங் த மெயின் ரோட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம மெயின் ரோட்ல வந்தாச்சு. அதே எல்லாத்தையுமே தாண்டி வந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? எஸ்பிஐ ஆப்போசிட்ல ராஜா ஸ்டோர் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப நம்ம ரீச் பண்ணிட்டோம்ல. ஸோ வந்து இப்ப என்ன எழுதணும் அப்படின்னா, யூ வில் ரீச் யூ வில் ரீச் ராஜா ஸ்டோர்
ஆப்போசிட். எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு? ஆப்போசிட் டு எஸ்பிஐ. அவ்வளோதான். இப்ப இதுக்கே 2 மார்க்ஸ் குடுப்பாங்க. ஸோ நீங்க எழுதும்போது எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுங்க. உங்களுக்கு 2 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிடும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.